ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இந்த யூடியூப் சேனலில் டெக்னாலஜி பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, டிவி பற்றின இன்ஃபர்மேஷன் தான். எல்லாருமே வந்துட்டு அவங்க சின்ன வயசுலேருந்து எல்லாருமே டிவி பார்த்துருப்பீங்க. முதல்ல வந்து பெரிய சைஸில் டிவி இருந்தது. இப்போ எல்லாமே வந்து நேனோ டெக்னாலஜி படி சின்ன சின்ன டிவியெல்லாம் மாற்றிட்டாங்க. அப்படி இப்போ வர அட்வான்ஸில் இருக்க ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ண அந்த டிவி தான் வந்து என்னான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்சிடி இருந்துச்சு, அடுத்து எல்இடி வந்துச்சு. இப்போது உள்ள வேர்ல்டில் யூஸ் பண்ணுற எல்லா மெஜாரிட்டியான டிவி எல்லாமே வந்து எல்இடி தான். அதாவது லைட் எமிட்டிங் டயோட்னு சொல்கிற போகிற அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் டிவியில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த வருஷனாக வந்துட்டு இப்போ இருக்கிறது ஓஎல்இடி, அப்புறம் கியூஎல்இடி. இந்த ஓஎல்இடினா என்ன, கியூஎல்இடினா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டுமே வந்து எல்இடியோட அட்வான்ஸில் தான் இருக்குது. அதாவது புதிய டிவி வாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கிக்கிறவங்க கடைக்கு போனீங்க அப்படின்னா உங்களை முன்னாடி வந்துட்டு கியூஎல்இடி மற்றும் ஓஎல்இடி அப்படிங்கிற ரெண்டு வகையான டிவியில் வந்துட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை வந்து பார்க்கும்போது இதில் இருந்து எது வாங்கலாம் அப்படின்னு, அதாவது கம்மி பட்ஜெட்டில் இருக்கவங்க வந்துட்டு எல்இடியை வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு எவ்வளோ அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து தரமான டிவியாக வேணும், எனக்கு பார்க்குற படம் வந்து பிக்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த கியூஎல்இடி மற்றும் ஓஎல்இடி நீங்கள் வாங்கலாம். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்துட்டு ஒரு 50,000க்கு மேலே தான் இருக்கும். அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது சமீப காலமாக இந்த இரண்டிற்குமே வந்து இடையிலான இடைவெளி குறைந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் வந்து அதற்கு உண்டான சாதகங்கள் வந்து பாதங்களும் இருக்கவே செய்திருக்கு. நீங்கள் தேர்ந்தெடுக்க விரும்பும் பட்சத்தில், அதாவது ஒரு படத்தோட தரம், உங்கள் பட்ஜெட்டு, உங்கள் வீட்டாயனோட அமைப்பு எல்லாமே வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஓஎல்இடி வாங்கலாமா இல்லை கியூஎல்இடி வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு யோசிக்கணும். ஓஎல்இடி அப்படின்னா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட் மற்றும் கியூஎல்இடினா குவாண்டம் டாட் எல்இடி அப்படிங்கிற ஒரு ரெண்டு டிஃப்ரென்சஸ் இருக்குது. இரண்டு டிஸ்பிளேவும் தொழில்நுட்பங்கள் வந்து தொலைக்காட்சிகளில் பயன்படுத்துகிறாங்க. இது எப்படி ஒளியை உற்பத்தி செய்கிறது என்பது தான் வந்து இந்த இரண்டிற்குமே உள்ள முக்கியமான வித்தியாசம். அதாவது இது இந்த ஓஎல்இடியும் கியூஎல்இடியும் எப்படி, அதாவது அந்த பிக்சலை வந்துட்டு நமக்கு வந்து காட்டுது அப்படிங்கிறதுல ரெண்டுக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஓஎல்இடி டிவியில் வந்து ஆர்கானிக் பொருட்களாலான அடுக்குகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து மின்சாரம் கிடைத்ததும் ஒளியை வந்து உமிழும். இதனால் ஓஎல்இடி டிவியால் தடையற்ற கருப்பு நிறத்தையும் எல்லையற்ற மாறுபாட்டையும் தர முடியும். ஏன்னா ஒவ்வொரு பிக்சல்லையும் வந்து தானாகவே இயங்கும். இதோட மற்ற டிவி வகைகளோடு ஒப்பிடும்போது ஓஎல்இடி டிவி வந்து அகலமான பார்வை, அதாவது பிக்சல் சைஸும் அதோட டிவியோட சைஸுமே வந்து அதிகமாக இருக்கும். இதனால் வந்து மின்சாரத்தை வந்து நம்மளுக்கு வந்து மிச்சப்படுத்தும் வந்து இந்த ஓஎல்இடி இருக்குது. கியூஎல்இடி டிவி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா சிறிய செமிகண்டக்டர் கிறிஸ்டலான குவாண்டம் டாட்ஸு லேயராக வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து பேக்லைட் செயல்பாடும் அதே மாதிரி ஒளியை வந்து உமிழும். அதனால் வந்துட்டு ஓஎல்இடி டிவியை போல் கியூஎல்இடி டிவியால் சிறப்பான கருப்பு நிறத்தையோ எல்லையற்ற மாறுபாட்டையும் வந்து தர முடியாது. ஆனால் இந்த டிவி அதிக பிரகாசத்தையும் வண்ணத்தையும் வந்து தரும். அதாவது அதை பார்க்கும்போது அதோட குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து கியூஎல்இடி டிவிக்கான அதிக நாள் வந்து இந்த கியூஎல்இடி டிவி வந்து நம்மளுக்கு வந்து வேலிடிட்டி நாளாக இருக்கும். அதாவது ரொம்ப நாளைக்கு வந்து உழைக்கும். அப்புறம் எதில் வந்து படம் வந்து நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, படத்தின் தரம் சிறப்பாக இருக்க வேண்டும்னா ஓஎல்இடி டிவி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஆனால் அதே சமயம் வந்து கியூஎல்இடி டிவி வந்து அதிக பிரகாசத்தையும் வண்ணத்தையும் வந்து கொண்டிருப்பதனால ஓஎல்இடி டிவியை விட விலை குறைவாகவே இது கிடைக்கும். மேலும் கியூஎல்இடி டிவி வந்து அதிக நாள் உழைக்கக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் நீண்ட காலத்திற்கு ஒரே படம் தொடர்ந்து திரையில் வந்து வெளியிடப்படும் போது ஓஎல்இடி டிவியில் பாதிப்பு ஏற்படுவதற்கும் வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. இது போன்ற பிரச்சனை வந்து கியூஎல்இடி டிவியில் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான இது. ஓஎல்இடி அல்லது கியூஎல்இடி இதில் வந்து எது சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பட்ஜெட் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்கள் ஆகியவற்றை பொறுத்து தான் வந்துட்டு ஓஎல்இடி டிவியா அல்லது கியூஎல்இடி டிவியாக தான் நம்ம தேர்வு செய்ய முடியும். எனக்கு டிவியில் வரும் படங்கள் வந்து அதிக தரத்தோடு இருக்கணும், அதற்கு விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் ஓஎல்இடி சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அதிக தரத்தில் டிஸ்பிளே இருக்கணும்னா அதே சமயத்தில் விலையும் குறைவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கியூஎல்இடி யூஸ் பண்ணலாம். என்னோடய சஜஷன் என்னன்னா, நம்ம ஓஎல்இடியை விட கியூஎல்இடி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஓஎல்இடி வந்துட்டு பிக்சல் வந்து அதிகமாக இருந்தாலும் அதில் வந்துட்டு அதாவது வேலிடிட்டி நாள் கம்மி. ஆனால் கியூஎல்இடியில் வந்துட்டு பிக்சல் கம்மியாக இருந்தாலும் ஆனால் அது உழைக்கிற நாள் வந்து அதிகம். அதனால் வந்துட்டு கியூஎல்இடியை வந்து சூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து இந்த ஓஎல்இடிக்கும் கியூஎல்இடிக்கும் டிஃப்ரென்ஸ். அதாவது பிக்சலை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ரெசல்யூஷனாக காட்ட முடியும், அதாவது அந்த நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் ஆர்ஜிபி கலர் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. 3 கலர் தான், ரெட், க்ரீன், ப்ளூ தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹோல்ஸை வந்துட்டு அது வந்து ஒமிட் பண்ணுறதுனால இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டிவியும் சொல்லியிருக்காங்க. ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ்.